வெல்கம் டு தென்கைலாயம். இன்றைக்கி நாம் வெள்ளியங்கிரி மலைக்கு தாங்க வந்திருக்கிறோம் ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு. நாங்கள் நினச்ச மாதிரி இல்லைங்க, பயங்கரமாக இருக்குது, முடியல. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்தோம், யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்தோம். ஒரு ஆர்வத்தில் நாங்களும் வெள்ளியங்கிரி கிளம்பி போயிட்டோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கிளம்பி போயிட்டோம். பட் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எங்களுக்கு பயங்கரமான ட்விஸ்டிங் காத்திருந்தது. அதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரமாவா, இதுக்கு மேலே அதிபயங்கரமாக இருக்குது, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உண்மையாகவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப மோசமாக தான் இருக்குது நிலைமை. யூடியூப் சேனலில் போடுவீங்களா? போடுவா கண்டிப்பாக. அவர் பேச முடியாது. ஆமாம், எனக்கு பேச்சு வராது. ரைட்டா, வரல, வர முடியாதுன்னு இல்லை, வரல, முதல்ல வரல, அதான் தொண்டை வரைக்கும் வருது. ஆனால் ரீல்ஸ் போடுறான், ஈஸியாக வந்து ஏரியலாம் சொன்ன என்ன பண்ணுவேன். அதை போன வருஷம் பார்த்து அப்படி தான் வந்தேன். அனுபவம் பேசுறீங்களா? அதனால தான் இந்த மாதிரி கேமரா வச்சுட்டு நீங்கள் அடிக்கிறீங்களா, இங்கிட்டு வரக்கூடாது. உங்களை இப்படி பார்த்துருக்கேன் வீட்டில். ஆமாங்க, ஹரியன் பயணம் சொல்லிட்டு டெய்லி வந்திருப்பாங்க இல்லைங்களா? ஒரு முறை ஏரியா இருக்காங்க, நானே தான். தினம் ஒரு முறையா ப்ரோ? ஒரு முறை. சூப்பர் ப்ரோ. 34வது டைமுங்க. அதில் பெஸ்ட். ரொம்ப நன்றிங்க. உங்கள் பேர்? ஹரிங்க. ஹரி. என்னை பார்த்தா நல்லா தெரியும், இதுக்கு மேலே ரொம்ப செங்குத்தாக ஏறுது, படி கூட கிடையாதுங்க. ரீல்ஸோ வீடியோஸோ பார்த்துட்டு வெள்ளியங்கிரி மலையை அசால்ட்டாக ஏறிடலான்னு மட்டும் நீங்கள் நினச்சி வந்துடாதீங்க. நீங்கள் நினைக்கிறத விட பயங்கர கஷ்டமாக இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே தயாராக தான் வரணும். நம்ம நினச்சாலும் நம்ம அந்த மலைக்கு போயிடவும் முடியாது. நமக்கு மேலேருந்து அழைப்பு வந்தால் மட்டுமே வெள்ளியங்கிரி வரவும் முடியும், மேலே ஏறவும் முடியும். வெள்ளியங்கிரி போகணும்னு பிளான் பண்ணியிருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க சொல்லுங்கள். வெள்ளியங்கிரி மலைக்கு எப்படி போகலாம், எப்படியெல்லாம் மலை ஏறி நாங்கள் கஷ்டப்பட்டோங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த மாதிரி நாங்கள் எல்லாம் வேற மாதிரி பார்த்துட்டோம். 5 மணிக்கு கிட்ட வந்துட்டோம். இன்னும் 5ஆம் மணிலேன்னு தெரிலங்க. பாருங்க கைஸ், எவ்வளோ பெரிய பாரு. ஹாய், ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம vlog பண்ணுறோம். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி வெள்ளியங்கிரி ட்ரெக்கிங் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என் கூட அப்படியே வெயிட் பண்ணி இந்த vlog-ஐ வந்து அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். சூப்பராக இருக்கும் கைஸ். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். நான் சென்னையிலேருந்து ட்ரெயினில் கிளம்பி கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்து மார்னிங் ரீச் ஆகிட்டேன். அங்கேருந்து காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்ட் நம்ம போயிட்டோன்னா நமக்கு அங்கேருந்து பூண்டி கோயிலுக்கு டைரக்ட் பஸ்ஸஸ் இருக்குது. டைமிங்க்கு ஏற்ற மாதிரி பஸ் இருக்குது. இப்போது ஸ்பெஷல் பஸ்ஸஸ்லாம் விட்டுருக்காங்க. டைமிங் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எங்கள் கூட யார் யாரெல்லாம் வந்திருக்கானா, சதீஷ் அண்ணா வந்திருக்காரு, ப்ரோ வந்து பிரணவ். நாங்கள் வந்து சென்னையிலேருந்து நாங்கள் ஒரு 6 பேர் வந்தோம். இங்கெல்லாம் அங்கே முன்னாடி இருக்காங்க. நாங்கள் இப்போ தான் வந்து இங்கே அன்னதானம் சாப்பிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே பார்க்கிங் வசதி கூட இருக்குங்க. நீங்கள் எந்த வண்டியை கொண்டு வந்தாலும் அந்த வண்டிகளை பார்க் பண்ணக்கூடிய அளவுக்கு பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க. பைக்கு, காரு, பஸ்ஸு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு 3 வேளையுமே அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கோயில் அடிவாரத்தில் உங்களுக்கு ஹோட்டல் கடைங்க அந்த அளவுக்குலாம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அன்னதானத்தையே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நல்லாவே இருக்குது. வர்றவங்க எல்லாருக்குமே வந்து அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சென்னை சேல்ஸ் ஓனருக்கு தான் நம்ம நன்றி சொல்லிக்கணும். ஸோ அவங்க தான் இதெல்லாமே ஃபுல் ஸ்பான்சர் பண்ணி நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களாம் வந்து நம்ம கூட வந்துட்டாங்க. இவன் பேர் வந்து சதீஷ். பின்னாடி 2 பேர் இருக்காங்க. அப்படியே உங்களை இன்ட்ரோ பண்ணிக்கோங்கப்பா. உங்கள் பேர்? நான் கோகுல். நீ இவனே? பஸ்ஸில் வந்தீங்கன்னா பூண்டி கோயில்கிட்டே உங்களை இறக்கி விட்ருவாங்க. எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகி போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே என்ட்ரி ஆனோடனே ஏகப்பட்ட கடைகள் இருக்கும் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய அளவுக்கு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மூங்கில் தடிகள் விற்கக்கூடிய இடம் இருக்கும். அங்கே 30 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு மூங்கில் தடி கொடுப்பாங்க. அது மூங்கில் தடி இல்லாமல் உங்களால் மேலே ஏறி போகவே முடியாது. அந்த மூங்கில் தான் வந்து நமக்கு ஒரு 3வது கையோ ஒரு கால் மாதிரி பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும்.
ஸோ அதனால் மூங்கில் வாங்காமல் யாரும் போகாதீங்க, கண்டிப்பாக மூங்கில் வாங்கிட்டு போங்க. அவ்வளோதான் கைஸ், நம்ம இங்கேருந்து மலை ஏற ஆரம்பிக்க போகிறோம். அவ்வளோதான், கோயிலில் சாமி கும்பிட்டு கிளம்ப வேண்டியதான். மலை மேலே ஏறி சாமி கும்பிட முடியாதவங்களால மலை அடிவாரத்துக்கு கீழே இருக்க கோவில்லையே சாமி கும்பிட்டுக்கலாம். நாங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். மலை ஏறி இறங்கி முடித்தவங்க வந்து இந்த மண்டபத்துலேயே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கேயே நம்ம மொபைலுக்கும் சார்ஜ் போடுறோன்னா சார்ஜ் போட்டுக்கலாம். நமக்கு இங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் கூட இருக்குதுங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடி போனாலும் நம்மளுக்கு லாக்கர் ரூம் வசதியும் இருக்குது. நம்ம கொண்டு வர பொருட்களை இங்கே நம்ம சேஃப்டியாகவும் வச்சுக்கலாம் ஒரு சின்ன தொகையை கொடுத்துட்டு. நீங்கள் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணும்போது மலை அடிவாரத்துலேயே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் கொண்டு போகக்கூடாது. அதையெல்லாம் வந்து பக்காவாக செக் பண்ணி நீங்கள் கொண்டு போகிற பிஸ்கெட் பாக்கெட்ஸோ இல்லை வேறு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸில் இருக்க பிளாஸ்டிக் கவர்ஸை கூட ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் தான் உங்களுக்கு மடித்து கொடுப்பாங்க. பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் நீங்கள் மேலே கொண்டு போகிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க. 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ரிட்டன் கொண்டு வந்து அந்த ஸ்டிக்கரையும் வாட்டர் பாட்டிலையும் காமிச்சிட்டு அவங்ககிட்ட நீங்கள் அந்த 20 ரூபா ரிட்டன் வாங்கிக்கலாம். மேலே மலை ஏறிட்டு கீழே இறங்குறவங்க போட்டு போகிற மூங்கில் கொம்புகளே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மலை ஏறி ஆரம்பித்த உடனே வின்னு மேலே ஏறிடாதீங்க. ஒரு 50 படிக்கட்டு ஏறின உடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வழித்தடம் போகும். அந்த வழித்தடத்தில் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அங்கே ஒரு குகை இருக்கும். அதுக்குள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு போங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். நீங்கள் முதல் மலை ஏறும்போது ஸ்பீடாக ஏறிடாதீங்க. ஏன்னா முதல் மலை ரொம்ப டிஃபிகல்ட்டான மலை தான், ரொம்ப செங்குத்தாக ஏறும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே ஏறினீங்கன்னா அது கரெக்டாக ஏறிடலாம். நீங்கள் ரொம்ப வேகமாக ஏறினீங்கன்னா உங்களுக்கு டயர்டாகிடும். அப்புறம் நீங்கள் ஸ்டார்டிங்கே டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்த மலை ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் மலையை பொறுமையாகவே ஏறுங்க. நாங்கள் நினச்ச மாதிரி இல்லைங்க, பயங்கரமாக இருக்குது, முடியல. உங்களோட ஒப்பீனியன் சொல்லு. பயங்கரமாவா? இதுக்கு மேலே அதிபயங்கரமாக இருக்கு. நம்ம இப்போ தான் மலை ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் தான் 2வது மலை ஏற ஆரம்பிக்க போகிறோம். ப்ரோ உங்களோட ஒப்பீனியன் ப்ரோ. ஐயோ ஐயோ வெக்கத்தை பாரு மாப்பிள்ளை. நான் கூட சும்மா அசால்ட்டாக ஏறிடலாம் போல வீடியோவில் போகிறேன் பார்த்தா. நான் வெள்ளியங்கிரிக்கு ட்ரெக்கிங் வர்றதுக்கு முன்னாடி வேறு எந்த ஒரு மலைகளையும் ட்ரெக்கிங் பண்ண அனுபவமும் கிடையாது எனக்கு. பட் இருந்தாலும் நம்மளால் ஏறிட முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நான் வந்தேன். முதல் மலை ட்ரெக்கிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் தூரத்துலேயே என்னுடைய கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரொம்ப டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்மளால் ஏறிட முடியுமா இல்லை இப்படியே திரும்பி போயிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நானே என்னுடைய மனசை தைரியப்படுத்திக்கிட்டு நம்ம அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது, கம்பல்சரி மலை மேலே ஏறி இறங்கிட்டு தான் நம்ம போகிறோம் அப்படிங்கிற முடிவை நான் எனக்குள்ளே வர வச்சுக்கிட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் மட்டும் இல்லைங்க, நீங்களும் தான் என் கூட சேர்ந்து மலை ஏற போகிறீங்க. வாங்க மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். மிஸ்டர் கோகுல் அவர்களே, உங்களுடைய ஒப்பீனியன் நீங்கள் சொல்லுங்கள். அதாங்க சொல்கிறேன். இவர் ஒப்பீனியன் வந்து வந்த பாதையிலே திரும்பி போகலாமா, சரி இல்லை இப்படியே மேலே போகலாமா, இல்லை போயிட்டு திரும்பி வருவோமா, இல்லை வரமாட்டோமா அப்படின்னு இருக்காரு. பிரதர் நீங்கள் என்ன முடிவில் இருக்கிறீங்க? ஐயோ பாவம், பேசிட்டோன்னா அடுத்த மலை எப்படி ஏறுறது? பிரதர் நீங்க என்ன சொல்றீங்க? பாவம் அவர் ரொம்பவே ஏண்டான்னு பின்னாடி ஒருத்தர் வந்திருக்கா. பிரணவ் அவர் தலையாட்டிட்டாரு, அவர் வரமாட்டாரு, தலையாட்டிட்டாரு. இன்னும் மலையை நாங்கள் ஏறி முடிக்கல. ஒரு கொஞ்ச நேரத்தில் ஏறி முடிச்சிருவோம். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இதான் ஃபஸ்ட் டைம் ப்ரோ மலை ஏறுறது. ப்ரோ ரொம்ப கஷ்டம் ப்ரோ இந்த மலையில். வெள்ளியங்கிரி மலையில் இருக்க 7 மலைகளும் ரொம்ப கஷ்டமாகவே தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயாராகவே வந்துக்கோங்க. நீங்கள் மலை ஏறும் போது கீழே இறங்கி வருவாங்க. வயசான லேடிஸ்லேருந்து சின்ன பசங்கள்லேருந்து எல்லோரும் இறங்கி வருவாங்க. அவங்கள பார்த்து ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களே மேலே ஏறிட்டு இறங்கும் போது நம்மளால் ஏற முடியாதா அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்பை மட்டும் நீங்கள் மனசை நினச்சிட்டு மேலே ஏறுங்க. கண்டிப்பாக ஏறிடலாம். உண்மையாகவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப மோசமாக தான் இருக்குது நிலமை. பாருங்க, வயசானவங்க ஏறுறாங்க. பார்த்து பார்த்து பாவம் 2 பேர் வந்திருக்காங்க. அதில் ஒரு பாட்டிக்கு சுத்தமாக நடக்கவே முடியல. அவங்க உட்காந்து கொண்டு வந்திருக்காங்க. பார்த்து வாங்க.
கடவுள் மலை எந்த ஒரு ஈர்ப்பு இருந்தனால வந்திருப்பாங்களா? போயிட்டு வந்தாச்சு. எப்போ போனீங்க? நேத்தா? எத்தனை வருஷம் இது? ஃபஸ்ட் வருஷமா? பார்த்து போங்க பாட்டி. சதீஷ் அண்ணா தூங்குறாரு. சதீஷ் அண்ணா நின்னுக்கிட்டே தூங்கிட்டு இருக்கிறேன்பா. ஏண்ணா? இவங்களை எல்லாத்தையும் சேர்த்து கூட்டு போறதுக்குள்ள எனக்கு ஒரு வழி ஆயிருங்க. போலாம் வாங்க போலாம். வாங்க 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 வாங்க. இன்னும் முத மலையே இன்னும் ஏறி முடியல. கல்லு மேல வாங்க, மண்ணில் ஏறாது கொதிக்கும். நிறைய பேர் நைட்டு ஏறிட்டு கீழே இருக்கிறாங்க. வெற்றி வெற்றி வெற்றி. மொத மலை முடிய போகுது. வாங்க போலாம். மலை இப்போ முடிய போதா? ஆமாம். வெள்ள விநாயகர் கண்ணில் பார்த்துட்டேன். ரொம்ப நேரமா தூரமாக பார்த்துட்டு இருந்து கண் கிட்ட தெரியுது. அதுதான் வெள்ள விநாயகர் கோயில். அது வந்துச்சுன்னா உனக்கு முத மலை முடிஞ்சுன்னு. அவ்வளோதான் கைஸ், நாங்கள் முதல் மலையை வெற்றிகரமாக ஏறிட்டோம். அப்படியே ஒரு டம்ளர் மோர் வாங்கி கொடுத்துட்டாங்க, நான் குடிச்சிருக்கேன். அவ்வளோதான், முதல் மலை ஏறினோடனே இது ஒரு கோவில் இருக்கு, வெள்ள விநாயகர் கோயில். இந்த கோயில் வந்துட்டாலே முதல் மலையை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். எப்படியோ கஷ்டப்பட்டு முத மலை ஏறியாச்சு. முத மலை வந்து எப்பவுமே ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து படிக்கட்டதாக இருக்கும். ஏறி வர்றதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குங்க. நம்ம அஜித் தான் ரொம்ப சிரமப்பட்டு ஏறிட்டாப்ல. அண்ணா சதீஷ் அண்ணா, இன்னும் ரெண்டாவது மலை எங்க? ரெண்டாவது மலை ஓரளவுக்கு ரொம்ப எஜ்ஜாக ஏறலைங்க, ஓரளவுக்கு இதுவாக ஏறுது. டாப்பரா நார்மலாக தான் இருக்கும். முத மலை மட்டும்தான் ரொம்ப இதாக இருக்கும். இவர் தான் நம்மளுடைய கைடு, நம்ம சதீஷ் அண்ணன். வந்து கொஞ்சம் தூரத்துக்கு நார்மலாக இருக்கும். அதுக்கப்புறம் வழுக்கு பாறைன்னு சொல்லி வரும். அது மட்டும் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா பாதை வந்து ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருக்கும். தம்பி வழுக்கு பாறைனா இப்படி இறங்குமா? இறங்காது. இப்போ ஏறுறதுனால இப்படி ஏறும், வரும்போது மட்டும்தான் இப்படி இறங்கும். இப்போ மூணாவது பாறை ஏறும்போது ஏறிடலாம். ஆமாம், ஆனால் இறங்கும்போது தான் இறங்கும்போது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். சர்க்கஸ் இறங்குற மாதிரி இறங்கலாம்ல. வந்து அப்படியே சறுக்கிட்டு வர வேண்டிய. வரும்போது நம்ம சதீஷ் ஷார்ட்கட்டில் கூப்பிட்டு வருவார். அது இருட்டாச்சுன்னா கூப்பிட்டு போக மாட்டேன் தம்பி. ரெண்டாவது மலை ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகே தான், ஃபஸ்ட்டு மலை மாதிரி இல்லை, ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு மொதல் மலையில் முக்கால்வாசி வரைக்கும் டவர் கிடைக்குது மொபைலுக்கு. பையன் ஊர் என்ன, பேர் என்ன, தேசம் என்ன? திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம பையன் வந்திருக்கா. அப்படி யூடியூப் சேனல் போடுவீங்களா? போடுவோம் கண்டிப்பா. இரு பையன் அவரு பேச முடியாது. ஆமாம், எனக்கு பேச்சு வராது. ரைட்டா? வரல, வர முடியாதுன்னு இல்லை, வரல. முத மலையில வரல, அதான் தொண்டை வரைக்கும் வருது. அதுக்கு சொல்லு ப்ரோ, எவனா ரீல்ஸ் போடுறான் ஈஸியாக வந்து ஏறிடலாம்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? அதை போன வருஷம் பார்த்து அப்படி தான் வந்தேன். அனுபவம் பேசுறீங்களா? அதனால தான் இந்த மாதிரி கேமரா வச்சுட்டு நீங்கள் அடிக்கிறீங்களா? இங்கிட்டு வரப்போறாங்க ப்ரோ. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், இருக்கிறதுலே கஷ்டம். ஆமாம், இருக்கிறதுலே கஷ்டம். ஏதோ யூடியூப்ல 1 மணி நேரத்தில் ஏறிட்டேன், 1.5 மணி நேரத்தில் ஏறிட்டேன் பேத்துல கேட்டு வந்தீங்கன்னா மாட்டிக்கிறீங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. என்ன சேனலுங்க? அஜித் லைஃப். உங்களை எப்படி பார்த்துருக்கேன் வீடியோவில். ஆமாங்க, ஹரியன் பயணம் சொல்லிட்டு டெய்லி வந்திருப்பாங்க இல்லைங்களா? ஒரு முறை ஏரியா இருக்கேன் நானே தான். நீங்கள் தானா? ஆமாம், ஏறிட்டு இறங்குறீங்க? ஆமாம், தினம் ஒரு முறை ஏரியா இருக்கேன். தினம் ஒரு முறையா ப்ரோ? ஒரு முறை. சூப்பர் ப்ரோ. 34வது டைமுங்க. அது ரொம்ப நன்றிங்க. உங்கள் பேர்? ஹரிங்க. ஹரி. கோச் ஹரின்னு இருக்கு இன்ஸ்டாகிராம். ஓகே ப்ரோ, பார்க்கலாம். ஓகே மக்களே, இப்போ நம்ம ஒரு அண்ணாவை பார்த்துருப்போம். அந்த அண்ணா நான் வீடியோவில் பார்த்துருக்குறேன், யூடியூப்லேயே இன்ஸ்டாகிராம் சரியாக தெரில, நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்தனால தான் கரெக்டாக ஹைப்ரோ பேசினேன். இப்போ ஒரு பேசினாப்பில் சொன்னார் டெய்லி ஏறுறாரமா, 39வது நாள் சொன்னார் நினைக்கிறாமா, டெய்லி ஏறுறாரம்மா. இப்போ அவரெல்லாம் பார்த்துங்க, அவர் பாடி அவ்வளோ ஃபிட்டாக வச்சுருக்காரு. ஒரு கோச்சுன்னு சொன்னார். அவர் ஜிம்முக்கு போவாராட்டு. ஜிம் கோச் தான் போல. ஓரளவுக்கு 2.5 மலை ஏறி வந்துட்டோங்க. மேலே பாறை மலைக்கு வந்துட்டு முத மலை முடிஞ்சு 2வது மலையில் இந்த பாறை மலையில் ஏறணும்னா மலை கிடையாது தம்பி, இதுக்கு பேர் வழுக்கு. வழுக்கு பாறை. அவ்வளோதான், இந்த வழுக்கு பாறை ஏறி ஏறணும்னா சொனை வந்துச்சுன்னா 3வது மலை. சொனையில் போய் எல்லாம் தண்ணி பிடிச்சிக்கலாம், தண்ணி வரும், அங்கே போய் தண்ணி பிடிச்சிட்டு. ஆனால் அங்கங்கே நிறைய கடை இருக்குங்க, வர வழியெல்லாம் கடை தான், கையில் காசு நிறைய எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஆமாம், இதுதாங்க வழுக்கு பாறை. மழை பெஞ்சா வலிக்கு விட்டுரும் போலையே, அப்படியே பார்த்து போய் வலிக்கு விட்டுரும். செங்குத்தம் ஏறுது. ஏறுண்ணா போனா, செருப்பு போடாதீங்க தான் கஷ்டம். நாங்களாம் செருப்பு போட்டி ஏறுறோம். ஐயோ அம்மாடி, வாவ்.
நம்ம மலையேற ஆரம்பிச்சதுலேருந்து இதாங்க ஃபஸ்ட்டு சுனை, கைத்தட்டி சுனைன்னு சொல்லுவாங்க இந்த சுனையை. இன்னும் மங்களம் வருது. ஆமாம், இங்கே என்ன தண்ணி என்ன ஃபில்டராக வந்துக்கிட்டு இருக்கு, உனக்கு என்ன ஃபில்டராக வச்சிருக்க தண்ணி? மங்களா வருதா? மங்களா தண்ணி இங்கே வந்து கிடைக்கிறத வெளியே மகளா வருதா? மங்களா. இதான் பாம்பாட்டி சித்தர் குகைன்னு சொல்லுவாங்க. நீ வரும்போது அந்த பழுக்க பாறையில ஏறினீங்கள, அதுல செதுக்கி செதுக்கி வச்சிருந்தது தெரியுமா பாறை? அது வந்து இந்த குகையில வந்து பாம்பாட்டி சித்தர்ன்னு சொல்லி ஒருத்தர் தவம் பண்ணிட்டு, அவர் தான் இதெல்லாம் இந்த பாதையை உருவாக்குனது, இந்த மக்கள் மேலே மலைக்கு வரணும் அப்படின்ட்டு. அதனால யார் வந்தாலும் இங்கே நின்று அவரை வணங்கிட்டு மேலே ஏறுவாங்க. சாமி கும்பிட்டுங்க. உங்களை தான் வீடியோ பார்க்குறேன், உங்களை தான். நீங்கள் மலை ஏறும்போது மேலே கொண்டு போகிற பிளாஸ்டிக் பொருட்களை தயவு செஞ்சு கீழே டஸ்ட்பினில் கொண்டு வந்து போடுங்க. நீங்கள் அங்கங்கேயே போட்டு வந்துடுறீங்க. மலை ஏறுற இடம்லாம் ஃபுல்லாக பிளாஸ்டிக்ஸ் தான் இருக்குது. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இயற்கைக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கொடுக்கும். தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. பிளாஸ்டிக்ஸை தயவு செஞ்சு கீழே கொண்டு வந்து போடுங்க. எப்படி வந்தோமா? எப்படி வந்துட்டியா? நானும் கூட பையன் வரமாட்டான், பாதி வரையிலே எங்கே இறங்கிட்டான்னு நினச்சேன். நீங்கள் பாருங்கள், நாங்கள் ஏறி வந்த இடத்த எனக்கு தெரிஞ்சு ஏதோ கொஞ்சம் வாசி நாங்கள் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு மேலே ரொம்ப தூரம் ஏறின மாதிரிலாம் எனக்கு தெரில. கொஞ்சம் தூரம் தான் ஏறின மாதிரி தெரியுது. உண்மையாக முடியல. ஓப்பனாக சொல்கிறேன், உண்மையாகவே முடியல. நீ சொல்லுன்னு இதுக்கு மேலே ஒரு சொல்ல. ஆனால் நல்லா தான் இருக்குது, ஒரு வகையில் சூப்பராக இருக்குது. அடுத்த சுனை, 2வது சுனை. அப்படியே இந்த வியூ பாருங்களேன். வாவ். ரெண்டாவது சுனை. இந்த சுனையில் தண்ணி வந்து நல்ல கிளியராக இருக்குது, செம சில்லுன்னு இருக்குது. இங்கே பாருங்கள். ஆனால் அது கொஞ்சம் மேலே ஏறி போய் சிரமப்பட்டு இருக்கிற மாதிரி. சதீஷண்ணா, இங்கே எப்படி ஏறுறது? நான் ஏறி காட்டுறேன், என்னை ஃபாலோ பண்ணுங்க. ஏறுங்க. இது வரைக்கும் எத்தனை படி எப்படி ஏறினீங்க அப்படியே ஏறி வாங்க.
இந்த இடம் ரொம்ப ஒஸ்ட்டுங்க, சரியான ஒஸ்ட்டு. ரொம்ப கஷ்டம். இங்கே பார்த்து வாடா சை சார். செப்பல் போட்டுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதில் வர வேண்டாம், பார்த்து வா, வலிக்கிட்டுரும். நாம் இது வரைக்கும் ஏறின 4 மலைகள்லையுமே படிக்கட்டுகளில் தான் ஏறி வந்திருப்போம். இதுக்கு மேலே தாங்க அட்வென்ச்சரஸான ட்ரக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு மேலே மலையெல்லாம் ஏறும் இறங்கும், பாறை மேலே நடந்து போகிற மாதிரி செங்குத்தான பாதைகளும் ரொம்ப மோசமாக தான் இருக்கும். வாங்க நம்ம அட்வென்ச்சரஸான ட்ரக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட 4வது மலை முடியுதா? நாலாவது மலை முடிய போகுது காய்ஸ். 4வது மலை முடிய போகுது ப்ரோ. இது புடி ப்ரோ. நன்றி. ஏறுங்க. ஏறு ப்ரோ. இப்படி ஏமாத்தி ஏமாத்தி தான் சதீஷ் எங்களை கூட்டு போயிட்டு இருக்காரு. என்ன வரல? ஐயோ என்னண்ணா நீ எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பத்தியா? நீ இங்க பாருங்க. ஐயோ இது ரொம்ப மோசமா இருக்குங்க, சரியான ரிஸ்க். பாருங்க இந்த பாருங்க. அப்படியா ப்ரோ? அப்படிதான் சொல்லி கூட்டு வராரு இந்த அண்ணா எங்களை. இன்னும் 4 மலையா? என்ன இல்ல இவர் வந்து சமாளிச்சு கூட்டு போறாரு, வேற எதுவும் இல்ல. வாங்க அண்ணா, இது மேல ஏறின வியூ நல்லா இருக்குமா? இப்படி போகணுமா? ஐயோ ஏறுங்க ஏறுங்க. அப்படியா? பாருங்க கைஸ், அவ்வளோதாங்க. இப்போது மேலே ஏறி போயிட்டுருக்கோம். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். பேக்ரவுண்டில் வேறு மாதிரி இருக்குங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நல்லாவே தெரியுது வீடியோலையே. அங்கே பாருங்கள் மேகங்களுடைய நிழல் வந்து இந்த இடத்துலலாம் படியுது. இங்கெல்லாம் பாருங்கள் வெயில் அப்படியே தெரியுது பாருங்கள். வா பாருங்கள், மேலே தான் செங்குத்தாக ஏறுது. ஆனால் நல்லா இருக்குங்க. இது ஒரு விதமான அட்வென்ச்சராக த்ரில்லிங்கா சூப்பராக இருக்குது. ஏறதுக்கு இடம் இருக்கு. உடம்புல தெம்பு இல்லையே. இது பாருங்க ஏறுது முடிவத்தில். இப்படிதான் அண்ணன் சொல்லி சொல்லி கூட்டு போறாரு. 2 கிலோமீட்டர் பையா.
நான் ஊருக்குள்ள போயிட்டு பசங்க எல்லாம் சொல்லுவாங்க போல நல்லா ஜாலியா இருந்தேன்டா ஜாலியா இருந்து ட்ரிப்பு அப்படின்ட்டு இப்படித்தான் சொல்றீங்க. 2 किलोमीटर भैया. ஏதோ நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொல்றீங்க. இல்ல தம்பி இல்ல உண்மையில 10 படி தான் 10 படி தான். நீங்க எங்களுக்கு தெய்வமா தெரியுறீங்க இப்படி சொல்லும் போது. 8 மணிக்கு வரீங்க? காலைல 11 மணிக்கு. 11 மணிக்கு நான் 7 மணிக்கு வரேன். 7 மணிக்கு வரேன். போய் சாமி போயிட்டு வந்துட்டோம். என்ன சொன்னீங்க? எதுக்கு? நல்ல கொடி காட்டக்கூடிய நேரம் வந்துருச்சு. மட்டம் வந்துருச்சு. ஆமா நோ போனா நீ சும்மா போய் சொல்லி கூட நீ ஒரு தடவை வந்துட்டு நீ. இவனதான் அந்த குட்டி பாறை தெரியுதா? எந்த குட்டி பாறை? அங்க தெரியுது பாத்தியா? எங்க? அதோ அங்க. ஆமா இங்கதான், அங்க இல்ல இங்க. 2 किलोमीटर भैया. இருந்து பாருண்ணா மலை எவ்வளவு தெரியுது. வாவ். எக்கோ அடிக்குதுண்ணா. எக்கோ அடிக்கும்ல ப்ரோ, இவ்வளவு தூரம் வந்து எக்கோ அடிக்குது. சதீஷ் மேல வாடா. அவன் கிட்ட இருந்து தொண்டை வரைக்கும் தான் வரும், தொண்டைக்கு அப்புறம் வாய்ஸ் வராது. நான் பேச கேக்குமா? கேக்கும், கீழ வரைக்கும் கேக்கும். நம்ம அண்ணன் வாழ்க்கைக்கான தத்துவத்தை ஒன்று சொல்ல போறாரு. வாழ்க்கையை இங்கிருந்து கஷ்டப்பட்டு ஏறி வந்து பார்த்தனால தான் இவ்வளோ பெரிய ஊரே சின்னதாக தெரியுது. உன் வாழ்க்கை அந்த மாதிரி தான், திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் தெரியும். கரெக்டு தானே? டைலாக் கரெக்டு தானே? டைலாக் இல்லை, வாழ்க்கையில் முக்கிய தத்துவமே இதுதான். பிரச்சனையை பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா பெருசாக தான் தெரியும், அதை தாண்டி தாண்டி பேஸ் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் தெரியும். முடியலன்னு சொல்லி போயிருந்தீங்கன்னா இந்த இவ்வளோ பெரிய ஊரை சின்னதாக உன்னால் பார்க்க முடியுமா? நீங்கள் பாருங்க என்ன இப்படி தான் கொடுப்பாங்க அங்கே கவரெலாம் பிச்சு கொடுத்துட்டு. ஆமாம், ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறவங்களாம் வேணாம் இங்கே வந்துடுங்க. இதனோட அருமை என்னன்னு தெரியும். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு ஜர்ன்னு வருதுன்னு ஈஸியாக சாப்பிட்றோம் இல்லையா, இந்த இடத்துல தான் தெரியும் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் சாப்பிட்றது அது ஈஸியாக இல்லை இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டு வந்து வேலை வச்சு சிக்கனம் பண்ணி சாப்பிட்றதுக்கு. எங்களுடைய எல்லைக்கு ஒரு எண்டு வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சது வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னா நான் சொல்லிட்டு வந்துட்டோம். சொல்கிறது கேளு, நம்ம வந்துட்டோம். இப்படி தாங்க இவர் எங்களை சொல்லி போய் சொல்லி கொண்டு வராரு. குத்திரும் கோட்டிலே போங்க. அண்ணா இங்கே பாருண்ணா கொகையை ஏதோ உனக்கு நோண்டி வச்சுக்குது பாருண்ணா. என்னது அதுக்குள்ளே போகாத. என்ன கொகாது தெரியல. இல்லை, அதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு மண் எடுத்துகிட்டு போகிறதுவா. நீங்கள் மலை ஏறும்போது கம்பல்சரி டார்ச் லைட் எடுத்துக்கோங்க. நம்ம பகலில் தானே ஏறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் எடுக்காமல் வந்துடாதீங்க. எப்படியா இருந்தாலும் நீங்கள் புதுசாக ஏறும்போது டயர்டாகி உட்காருவீங்க, லேட்டாகும். கடைசியில் நீங்கள் இறங்கும்போது இருட்டாயிடும். அப்போது வந்து டார்ச் லைட் கம்பல்சரி தேவைப்படும். இருட்டில் இறங்குறது ரொம்ப ரிஸ்க்கு. எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோ அனுபவம் கிடைக்குது. உண்மை தானே? உண்மைதான். ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான், ரொம்ப இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ரீச் ஆகுது தான் ரொம்ப கஷ்டம். மேலே தானே சும்மாவா? கண்டிப்பாக. அது எனக்கு தெரிஞ்சு தான் டாப் ஆஃப் த உச்சின்னு நினைக்கிறேன். சாரி பிரதர், இன்னும் இருக்குதா? இப்போ எந்த அளவுக்கு ஏறியோ நீ வரும்போது செப்பல் மட்டும் போட்டு வந்தீங்கன்னா உருண்டுட்டு கீழே போயிருவேன். செப்பல் ஏன் வேணாம் தெரியுதா? என்ன பார்த்தா நல்லா தெரியும். இழக்க விடாத வா. இதுக்கு மேலே ரொம்ப செங்குத்தாக ஏறுது. படி கூட கிடையாதுங்க. நல்லா பாருங்க, அந்த மரம் பாரு எப்படி அழகா இருக்குங்க பாரு. வா, இந்த மரம் எங்கேயாவது கீழே பார்க்க முடியுமா? அது எவ்வளோ அழகா இருக்குங்க பாரு. துண்டை தனியாக எடுத்து பாருங்க. மொத்தம் 3 விதமான பூ இருக்கு அதுக்குள்ள. உங்கள் நேம்ண்ணா? முத்துக்குமார். நீங்கள் வெள்ளிங்கிரி பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள். இது கஷ்டமா ஈஸியா? ரொம்ப கடினமான மலை தான் இது. அதை யார் நினச்சவன் வர முடியாது. நல்லா உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் தான் அந்த மலை ஏற முடியும். ஓகே, அவ்வளோ சீக்கிரம் எம்பெருமானை பார்க்க முடியாது. நான் வந்து இந்த வெள்ளையங்கிரி மலைக்கு வந்து இது வந்து 5வது வருஷம் வரேன். ஓகே, நான் வரும்போது இப்போ இவங்கெல்லாம் இன்னும் பின்தொடர்ந்து வந்தேன். இவங்கெல்லாம் இந்த குரூப். அப்படி வேற புதுசாக வரவங்களுக்கு என்ன ஒரு கைட்னஸ் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். புதுசாக வரவங்களுக்கு என்னன்னா வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்து ஆசைப்பட்டு வராங்க, அவங்களுக்கு என்ன சேஃப்டியாக என்ன சொல்லலாம்ல. அதாவது சேஃப்டினா ஆல்ரெடி வெள்ளையங்கிரி வந்தவங்க கூட வரணும். புதுசாலாம் வந்தால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆல்ரெடி 2 வந்திருக்காங்கன்னா அவங்க கூட வரணும், சேஃப்டி தான். அதேமாரி
காலி ஆள் நடமாட்டம் இல்லாமல் இந்த கடைங்கள்லாம் இல்லாமல் வந்தோன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். முன்னாடியே வரணுன்றீங்க, கொஞ்சம் எல்லாம் வரவேணா ஆளும் கூட்டம் கடைங்கள்லாம் இருக்கும்போது வரலாம். திறந்த உடனே வரணுன்றீங்க, அது வெள்ளிங்கிரி ஓப்பன் பண்ண உடனே. நான் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சி தான் வந்தேன். ரீல்ஸ் அவங்கவுங்க இன்ஸ்டாகிராமில் போட்டாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு நானும் வந்தேன். இங்கே வந்தேன் சிவன் ஐயா பர்மிஷன் கொடுத்தாதான் நம்ம வர மாரி. அது உண்மை. இன்னும் நானும் 2 வருஷமா வரணும்னு நினச்சி முடியல. நீ இந்த வருஷம் தான் வந்துருக்கு. அவரு உங்களுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆனால் வர்றதுக்குள்ளே பல போராட்டம் நடக்குதுண்ணா. அது என்னண்ணா அது உங்களுது? அவரோட தடி என்னுடைய இது அவருடைய செங்கோல் டிஃப்ரெண்டாக இருக்குது. இது வெள்ளிங்கிரிக்காக இதை நான் ரெடி பண்ணேன். நல்லா இருக்கு, வெயிட்டாக இருக்குமோ? மலை ஏறுறதுக்கோசம் சாமி அவர்கள் வந்து ரெடி பண்ணது இது. எத்தனை வருஷமா இந்த இதில் இருக்கீங்க? 8 வருஷமா இருக்கேன். 8 வருஷமா. ஆனால் இந்த நீ இதுக்கு முன்னாடி இந்த நம்புறதுக்கு முன்னாடி, ஆன்மீகத்தை நம்புறதுக்கு முன்னாடி எப்படின்னு நினச்சி உங்களுக்கு? இல்லை உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும்ல, முன்ன ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க ஆன்மீகத்தை நம்புறதுக்கு முன்னாடி. ஆமாம், இதுக்குள்ளே வரும்போது வந்து ஆன்மீகத்தில் வந்து சின்ன வயசில் இருக்கும்போதே கோயிலுக்கெல்லாம் போவேன். சும்மா கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு வருவேன். அதுதான். ஆனால் ஒரு சில பேருக்கு சின்ன வயசில் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கும். எனக்குலாம் இருந்திருக்கு. எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இல்லாமலாம் இருந்தது இல்லை. ஆனால் நாங்கள் வந்து எங்கள் இது என்ன நான் வந்து இவ்வளோ பெரிய உத்ராட்சை போட்டுக்கோன்னா எங்கள் தாத்தாவோட தொடர்ச்சி தான் இது. எங்கள் தாத்தா அந்த காலத்துலேயே அவர் போட்டிருக்காரு உத்ராட்சை. அவங்க பசங்களை யாரும் எடுக்கல, நான் தான் அதை இது தொடர்ச்சி இது பண்ணுறேன். அந்த உத்ராட்சம் எனக்கு கட்சிது, அது கொல்லிமலை தான் கட்சிது. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ரொம்ப நன்றி. ஒட்டன் சித்தர் சமாதி, ஆனால் இங்கே இருக்கா நீ கேட்டதுண்ணா? ஒட்டன் சித்தர் சமாதி இதோ இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மலை ஏறி வரும்போது நம்ம நடந்து வர பாதைகள்லாம் வந்து ரெடி பண்ணும்போது இந்த ஒட்டன் சித்தர் சொல்கிறவர் வந்து இறந்துட்டாராமா. அவர் அப்படியே இங்கேயே புதைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு வரலாறுல சொல்லப்படுதுங்க. ஸோ மேலே மலை ஏறி போகிறவங்க இங்கேயே அப்படி சாமி கும்பிட்டு போகிறனால இவர் ஒரு சித்தர்னும் கூட சொல்கிறாங்க. எது மலை? எது இந்த மலை ஏறணுன்னே சாமிடா கும்பிட்டு இப்படி தானா சொல்லி ஒரு மலையும் ஏறி ஏறி கொண்டு வர நீனா? மனசாட்சி இல்லாமல் பேசுறேண்ணா சதீசனா. காய்ஸ், நாங்கள் ஃபைனலாக எங்கே வந்து நிற்க வந்துருதா? அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த மாதிரி நாங்கள் எல்லாம் வேற மாதிரி வந்துட்டோம். 5 மலைக்கு கிட்ட வந்துட்டோம். இன்னும் 5ஆம் மலையான்னு தெரிலங்க. பாருங்க காய்ஸ், எவ்வளோ பெரிய பாறை. இன்னும் 2 மலை காய்ஸ். 2 மலையில் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் எங்கேருந்து வந்திருக்கோம்? நாங்கள் இங்கே பாருங்கள், நாங்கள் இங்கே அங்கேருந்து வந்திருக்கோங்க. அங்கேருந்து நடந்தே வந்து மலை ஏறி 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 கோவை குற்றாலம் அங்கே இருக்குதுங்க, அதோ இருக்குதுங்க. இங்கே பாரு, இந்த பக்கம் அருவிய சிறுவாணி டேமு தண்ணி இங்கே வர கீழே இதுதான். ஆமாம், அதோ டேமு. அவ்வளோதான் கைஸ், நான் வந்துட்டேன் டாப்புக்கு. எதுக்காக தெரியுமா இவ்வளோ கஷ்டப்படுறோம்? எல்லாம் உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பகலில் வந்து நாங்கள் ஏறுறோம். ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வியூஸ் கொடுக்கலான்னு சொல்லி தான். இதை நாங்கள் மட்டும் பார்த்தா போதுமா? நீங்களும் பாருங்கள். ஸோ இதனாலேயே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அதான் 7ஆம் மலையா? அதுதானா? ஏங்க வந்துட்டாங்க. ஆனால் என்னமே எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேனே, தோ வந்துட்டோன்னு நினச்சேங்க. 2 கிலோமீட்டர் கொண்டு வந்தார் அண்ணா எங்களை. இவ்வளோ தூரம் ஏறி வந்தும் நம்ம இன்னும் மலைக்கிட்ட வரலையே அப்படிங்கிறத யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் என்னுடைய கான்ஃபிடென்ட்டை நான் விடாமல் மலை ஏற ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளவு நாள் வீடியோலேயே பார்த்துட்டு இருந்த 7வது மலையை நேரில் பார்த்த உடனேயே நான் ரொம்ப ஒரு ஆச்சரியப்பட்டேன். பயங்கரமான ஒரு சிலுக்க வைக்கக்கூடிய மூமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. அது சொல்ல வார்த்தையே இல்லைங்க. காய்ஸ், ஃபைனலி ஐ ஃபவுண்ட் த வெள்ளிகிரி ஆண்டவர். அங்கே தான் இருக்கிறார், அங்கே தான் இருக்கார். அவர் அங்கே தான் போய் பார்க்க போகிறோம்.
5833 அடி உயரம் இந்த வெள்ளியங்கிரி மலை. நீங்கள் நினச்சா கூட போக முடியாதுங்க. மேலே இருக்க சிவன் நினச்சா மட்டும்தான். 6 மலைகளை ஏறி 7வது மலையில் இருக்கிற சுயம்பு லிங்கமாக உருவாகிருக்க ஸ்ரீ வெள்ளியங்கிரி ஆண்டவரை பார்க்க முடியுங்க. ஆனால் அது அவ்வளோ சுலபம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அவரை பார்க்க முடியும். ப்ரோ பார்த்து ப்ரோ காலனி பார்த்து போய் ப்ரோ, செருப்பு செம்மையாக வழுகுது ப்ரோ. மக்களே இங்கே வர்றவங்க செருப்பு கழட்டி விட்டு இறங்குங்க. இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அன்சேஃபாக படுது இந்த இடம். செருப்போட வந்தால் ரொம்ப ரிஸ்க்கு, செருப்போடு இல்லாமல் வந்தால் தான் கொஞ்சம் இறங்கிருக்கு. ஐயோ இறங்குறது இப்படி தான் இறங்கணும் போகலாம், பயங்கரமாக இருக்கு. கீழே இறங்கும்போது பிடிச்சே இறங்கி ஐயோ ஆனால் வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்க. கஷ்டம், பயங்கரமான கஷ்டம். இந்த அளவுக்கு நான் கஷ்டம் வெள்ளியங்கிரி ஆண்டவர் உங்களை ட்ராவலிங் பண்ணது நான் பார்த்ததில்ல. பட் ஆனால் இது வேறு மாதிரி இருந்தாலும் அதுக்கேற்ற ஒர்த்தான பிளேஸ். இப்போது அங்கேருந்து பார்த்தீங்களா, இப்போ நாங்கள் மேலே இருந்து கீழே இறங்குறோம். இறங்கி திருப்பி மேலே ஏறணும். நம்ம இப்போ கரெக்டாக 6வது மலையில் நான் கேட்ட இடம் இதானா, அந்த புல்மேடு கேட்டலாம் இதான். இது இல்லை, இன்னும் இறங்கணுமா? அங்கே போகணும், 7வது மலை ஸ்டார்ட்டுக்கு போகணும். மக்களே நான் இதோட 3வது வாட்டி கீழே விழுந்திருப்பேன். என்ன செய்யறது, செருப்பு போடாமல் இறங்க முடியல நம்மளால். பயங்கரமாக வழுக்குதுங்க இந்த இடம். 6வது மலையாது, 6வது மலை ஏறி கீழே இறங்குறதுல பயங்கரமாக வழுக்குது. இங்கே வரவங்க பார்த்து தான் வரணும். பாருங்கள் ஃபுல்லாக மண்ணு தான். பரவாயில்ல, ஆனால் இவ்வளோ கிட்ட பார்க்க பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குதுங்க. எனக்கு பெரிய ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல இறங்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம் வாங்க இது எப்படி இருக்குங்க. ஏன் ப்ரோ இறங்க முடியாது? அதை என்ன ப்ரோ அது பயங்கரமான ஒஸ்டான டாஸ்காக இருக்குது காய்ஸ். என் வாழ்க்கையில் நான் இப்படி ஒரு இடத்துக்குலாம் நான் வருவேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. நான் இப்போயும் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களால் உடம்பு முடியல, உங்களுக்குலாம் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, மூச்சு ப்ராப்ளம், அதாவது சைனஸ், இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் இடம் வந்து வர்றது எனக்கு தெரிஞ்சு ரிஸ்க்கு தான். உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான் நீங்கள் வரணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படணுங்க. ரொம்ப 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 கஷ்டப்படணும். நீங்கள் நினச்சி கொடுக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படணும். ஆனால் அதுக்கேற்ற அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது. இப்போது கொல்லிமலையில் வந்து ஆகாகங்கை ஃபால்ஸ் ஏறியிருப்பீங்களே, அது எப்படி இருக்கும்? அதெல்லாம் வந்து அதுவே எனக்கு தெரிஞ்சில் ஒரு ஸ்டேஜில் ஏறவே முடியலங்க என்னாலலாம். ஆனால் அதை விடலாம் இது பயங்கர மோசம், வேறு மாதிரி சரியான மோசமாக இருக்குது. பார்த்து சேஃபாக வர்றது எனக்கு தெரிஞ்சு நல்லது. நான் இது சஜஷன் பண்ணுவேன். பட் ஆனால் வந்து ஒரு வகையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டத்தை தாங்கிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வரலாம், அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் வேறு நம்மளாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இந்த இடம் 6வது மலையில் இருக்க சுனைக்கு போகிறதுக்கு முன்னாடியே கரெக்டாக அந்த டவுன் இறங்குற இடத்துலையே நிறைய பேர் பாத்ரூம் போய் வச்சுருக்காங்க. அதுவும் நம்ம நடந்து போகிற வழி பாதையில். அதை பார்க்கும் போதே ரொம்ப ஒரு அருவருப்பாக எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் பகலில் வந்து எனக்கே எப்படின்னா, இப்போ நைட்டில் அந்த பாதையில் வந்து வெளிச்சம் இல்லாமல் எவ்வளோ பேர் இது மெரிச்சிருப்பாங்க, எவ்வளோ அது அருவருப்பு பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரதான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு கொஞ்சம் ஒதுங்கி தள்ளி போய் உள்ளே கொஞ்சம் போகலாம். இதை வந்து நடந்து போகிற பாதையிலேயே பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்தவொடனே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஓவர் ஸ்மெல்லாகவும் இருந்துச்சு. 7வது மலை கிட்ட வரப்போகிறோன்ற ஒரு ஆர்வத்தில் போனப்போ அந்த ஒரு இன்சிடெண்ட்டை நான் ஃபேஸ் பண்ணப்போ எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க யாரும். குளிக்கிற சுனைக்கு வந்துட்டோங்க, கிட்ட போய் காமிக்கிறேன். இந்த ஆண்டி சுனையில் வந்து நீங்கள் எப்போ போனாலும் சரி, விடிய காத்தால் போனாலும் சரி, பகலில் போனாலுமே அவ்வளோ சில்லுன்னு இருக்குங்க. பயங்கர கூலிங்காக இருக்கும். நம்ம பகலில் தான் போகிறோமே சூடாக இருக்கும்னு மட்டும் நினச்சிடாதீங்க, பயங்கர கூலிங்காக இருக்கும். இந்த 6 மலையும் ஏறி வந்துட்டு அந்த ஆண்டி சுனையில் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ்ஷாக மேலே ஏறினீங்கன்னா அந்த 6 மலை ஏறி வந்த டயர்டு கூட அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியாது. ஆண்டி சுனையில் குளிச்ச உடனே ஆஹா எப்படி இது மாதிரி இது காலை உள்ள விட்டோன்னா ஐயோ இல்லை கை கால் முடிஞ்சிடலாம். செம்ம சின்ன
இந்த சுனையில் குளிக்கிறவங்க அவங்களுடைய உள்ளாடைகளையும் டவுசர்ஸையும் அப்படியே போட்டு போயிடுறீங்க. அது எப்படிங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உறுத்தலோ இல்லை எதுவுமே உங்களுக்கு குத்தலையா மனசு கூட? நம்ம ஒரு இயற்கையான சூழ்நிலையில் ஒரு 7 மலை ஏறி போய் ஒரு கடவுளை பார்க்க வந்திருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு குற்ற உணர்ச்சி கூட உங்களுக்கு இல்லையா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி. அதாவது நான் எல்லாரையும் சொல்லலை, இந்த மாதிரி இந்த துணிகளை போட்டு போகிறவங்கள சொல்கிறேன். நான் இந்த மாதிரி போட்டு போன துணிகள்லாம் ரீசெண்டாக வெள்ளியங்கிரி மலைக்கு வந்த பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து அதை எடுத்து ஒரு இடத்துல கொண்டு போய் கொட்டி போட்டதை நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதை பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ஒரு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. யாரோ போட்ட துணி கூட நினைக்காம அவங்க முகம் சுடிக்காமல் அதெல்லாம் எடுத்து போய் போட்டதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த துணிகள் எடுத்து போய் போட்ட பக்தர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி துணியை போட்டு போனவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. இதனால தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மோஸ்ட்லி யாரையும் வந்து பர்மிஷன் இல்லாமல் யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே மக்களே, நான் போயிட்டு சுனையில் குளிச்சுட்டு வந்து வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன். காய்ஸ், ஃபைனலாக நாங்கள் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். சுனையில் குளிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் இங்கே வந்தோம். உள்ளே இந்த இடத்துல அந்தளவுக்கு தெரியாதவங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். குழப்பறணும் புதுசாக வரவங்களே தெரியாது இங்கே இருக்கு பழைய. அதை வந்தோம். இங்கே பாருங்கள், இங்கே எப்படி இருக்கு பாருங்கள். இங்கே தான் வந்து தண்ணி ஊற்றுது பாருங்கள், வேறு மாதிரிங்க. அதுவும் இல்லாமல் கரடி வேற கத்துதுங்க ஒரு மாதிரியா, பயங்கரமாக கத்துதுங்க கரடி வேற கத்துது. கரடி வேற கக்கன்னு கணக்குது. நம்ம அதுக்குள்ள ஓடிடலாம். இங்கே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு சேஃப்டி இல்லை. கரடி கிட்ட மாட்டணும், அவ்வளோதான். கரடி நம்மள பிரேக்ஃபாஸ்ட் வரை வச்சு சாப்பிடாப்புல. பிரேக்ஃபாஸ்ட்டா? லஞ்ச் வரைக்கும் வச்சு சாப்பிடாப்புல. அவ்வளோதான். இங்கே பாருங்க, கடி கத்துதுங்களா, கக்கன்னு கத்துது. இங்கெல்லாம் வேறு வழி இல்லைங்க. ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம மினரல் வாட்டர் தான் வேணும், சுத்தமான தண்ணி தான் வேணும் எதிர்பார்க்க முடியாது. இதுவே வந்து ரொம்ப பியூரான வாட்டர், சுத்தமான தண்ணின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ பியூராக இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு கிட்ட பிடிக்கிறேன். இங்கே பாருங்கள், தண்ணி பாருங்க. காய்ஸ், நான் ஒரு அழகான காட்சியை பார்க்குறேன். இவ்வளோ நாள் நான் ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப பக்கத்தில் பார்க்க போகிறேன். இது என்ன தெரியுமா? சூரியன் சன்செட் ஆகுதுங்க. நான் அந்த அழகான காட்சியை உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். கிட்ட வந்துட்டேன். வெள்ளியங்கிரி கோயில் அந்த ஒரு பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்கள். மலையே கிட்ட வந்துட்டோம். அதே கொஞ்சம் தூரத்தில் நான் பாருங்கள் மக்களே, ஒரு அழகான அற்புதமான ஒரு சன்செட். வாவ், நான் எதிர்பார்க்கல. இந்த பக்கம் பார்த்தா கோவில் மேலே வந்துட்டோம் காய்ஸ், பக்கத்தில் வந்துட்டோம் காய்ஸ். அவ்வளோதான், மேலே ஏறி போக வேண்டியதான். முதல் மலை எப்படி ஏறுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டீங்களோ அதே மாதிரி தாங்க 7வது மலை ஏறுறதுக்கும் பயங்கர கஷ்டமாக இருக்கும். 7வது மலைகளில் செங்குத்தான மலை மேலே ஏறுற மாதிரி இருக்கும், பாறைகள்லாம் இருக்கும், பயங்கரமாக வலிக்கி விடுங்க. மேலே ஏறும்போது பார்த்து ஏறுங்க. இப்போ ரீசெண்டாக நான் வெள்ளியங்கிரிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் 40 வயசுக்கு மேலே உள்ள ஒரு அண்ணா இறந்துட்டாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி 7வது மலை ஏறி இறங்கும் போது ஒரு 18 வயசு பையன் வலிக்கி விட்டு கீழே விழுந்து பாறை மேலே தலை அடிச்சு இறந்துட்டாருங்க. அதனால 7வது மலை ஏறும்போது பார்த்து ஏறுங்க. அட்டை ஏறி அட்டை ஏறிடுச்சு கைஸ். ஏழாவது மலை ஏறும்போது நான் ஏன் வீடியோ எடுக்கலைன்னா, நைட் டைமில் ஏறுறதுனால அந்தளவுக்கு வீடியோ குவாலிட்டி இல்லாதனால தான் வீடியோ எடுக்க முடியலங்க. 7வது மலையில் இருக்க வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு மேலத்தாளங்களோட பூஜையை நடத்துவாங்கங்க. அங்கே நம்ம நின்று பார்க்கும்போது ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். நீங்கள் மேலே நடக்கிற பூஜையை பார்க்கும்போது நம்ம 7 மலை ஏறி இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோமே, அது ஒர்த்து தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுங்க. உண்மையாகவே சூப்பராக இருக்கும். கந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க, கரம்புவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க,
சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. ஈசனடி போற்றி எந்தை அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மலை ஏறி கஷ்டப்பட்டு மேலே இருக்க வெள்ளியங்கிரி ஆண்டவரை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த 7 மலை ஏறின கஷ்டம் கூட தெரியாதுங்க. எல்லாமே தன்னை போல கரைஞ்சு போயிடும். இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. கீப் சப்போர்ட்டிங் guys. லவ் யூ ஆல். பாய். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.